சாமி, கன்னிராசி பிறப்பின் ரகசியம். ஏன்னா பாஸ்ட்ல உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, நீங்க வருத்தப்படாதீங்க. ஃபியூச்சர் அமோகமா இருக்குது. சபரிமலை ஐயப்பன் மாபெரும் மாற்றத்தை கன்னிராசிக்கு கொடுக்க போறார். கன்னிராசி என்பவர்களே, ஆண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போயிடுங்க. பெண்களாக இருந்தால் 7ஆம் இடத்துல எதனா ஒரு தவறு நடந்தே தீரும். கன்னினா கத்தி வச்சு தீட்டின மாதிரி இருக்கும் அவங்க புத்திகள். ஆனா இருந்தும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி, கன்னிராசி பிறப்பின் ரகசியம். கன்னிராசி இப்போ சிம்மத்தை அடுத்து கன்னிக்கு வந்துட்டோம். சரி, ரொம்ப ஏசி ஓவர் டெம்பரேச்சர் முடியல, ஓவராக குளிருது, வெயிலில் போய் கொஞ்சம் இது வரைக்கும் எந்த ஒரு நம்ம நிகழ்ச்சியிலுமே இவ்வளோ ஏசி கூலிங் இல்லை. நம்ம உட்காருவோம் அப்படியே பேசியிருக்கோம், ஃபுல்லாகவே ஒரே ஸ்ட்ரெச்சிலலாம் பேசியிருக்கோம். சரி, ரொம்ப குளிருதுன்ட்டு கீழே போனேன். கொஞ்ச நேரமாச்சு அந்த வெயிலில் நிற்கலான்னு, அவ்வளோ குளிர் நம்ம ஷூட் எடுக்கிறது. போனால் நம்ம கேமராமேன் கீழே நின்றார். நான் கேட்டால் எனக்கும் குளிர்த்துனே, அதனால் வெளியே வந்தேன்னார். நின்று 2 பேரும் பேசினே இருக்கிறோம். டெம்பரேச்சரும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு க்ளவுடியாக இருக்குது, அதனால் இன்னும் உள்ள குளிராக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி என்ன நிற்கிது. கரெக்டாக எனக்கு முன்னாடி நிற்கிது. கேளுங்களேன், அவர் சொல்லுவார். கரெக்டாக நிற்கிறேன், என் பக்கத்தில் நிற்கிறேன். அதில் எழுதியிருக்க ஒரு வசனம், கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம், இன்னும் நடந்து போக வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கிறது, இனி நல்லதே நடக்கும். சிவாய நமன்னு எழுதியிருக்கு. ஆட்டோ டிரைவர் இறங்கி வந்தார். ஆனால் இங்கே வாங்கினேன், வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னு கேட்டேன். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம்னார். டேங்கப்பா. ஏன்னா சார், கன்னிக்கு மேஷம் 8ஆம் வீடு. 8 மட்டும்தான் ரகசியமான இடம். எப்பவுமே 8 தான் நம்மளை வழிகாட்டும். 8 தான் ஆயுள்காரகன், அவன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். 12, 8 சம்மந்தப்படாத ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம பேசத்தே ரகசியம், பிறப்பின் ரகசியம். கன்னிக்கு யார் வழிகாட்டுறா? மேஷம் 8ஆம் இடம் வழிகாட்டுது. அஸ்வினி நட்சத்திரம் கேது. ருத்ராட்சலாம் போட்டுன்னு அழகாக வண்டி விட்டு இறங்கி போகிறார். கேட்டுட்டு அப்புறம் பேசிட்டே வந்தோம். நான் வெயிலுக்காக வெளியே வந்தேன். இந்த கேப்பில் இப்படி ஒரு வசனத்தை இயற்கை காட்டுது. வெயிலுக்காக நான் வரல, இந்த வசனத்தை பார்க்கணுன்றதுக்காக இறைவன் அந்த இடத்துல எனக்கு குளிர் அதிகமாக கொடுத்துட்டான். இப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்போது கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னு ஒரு வசனம் முன்னாடி. கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடி உழுந்துருக்குது கன்னிக்கு. திருமண வாழ்க்கை, பிஸ்னஸ்ஸு, கடன், நோய், வம்பு வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் தாண்டிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் தாண்டக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான் இந்த இயற்கை சொல்லுது. கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம், விட்டுரு. உன்னை சொத்தை ஏமாற்றிட்டானா விட்டுரு, பணத்தை ஏமாற்றிட்டானா விட்டுரு, துரோகம் பண்ணிட்டானா விட்டுடு, நினைச்சத்துல மாப்பிள்ள அமையிலையா விட்டுடு. இதெல்லாம் முடிஞ்சுது, பாஸ்ட்டை விட்டுடு, ஃப்யூச்சரை மட்டும் பாரு. ஏன்னா பாஸ்ட்டில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஃப்யூச்சர் அமோகமாக இருக்குது அப்படின்னு இயற்கை இந்த இடத்துல ஒரு 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 விஷயம் ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடுச்சு. கன்னிக்கு என்ன வரப்போகுதுன்னு நீங்களும் கேட்டீங்க. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா சகுன நிமித்தம் வேலை செய்யாது. அது அதோடைய வேலை. சகுனம் நிமித்தம் சொல்றது என்னுடைய வேலை. எனக்கு என்ன சொல்லணுன்றத சைனு அது காட்டும். ஸோ அதை பற்றி நான் திங்க் பண்ண வேண்டாம், அது என் வேலையே கிடையாது. அது காட்டுறது அதோடைய வேலை. அப்போ கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம் என்ற ஒரு வசனத்தை இறைவன் சொல்றான்னா, நீங்க கடந்து வந்த பாதை, ஐயப்பன் சபரிமலைக்கு போகும்போது சொல்றாங்க, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சன்ற மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நிறைய கடந்து வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் சன்னிதானம் வந்துடும். சாமியை பார்த்து நமஸ்காரம் பண்றது தான் உங்களுடைய வேலை. அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க கன்னிக்குன்னா? கன்னிராசி என்பவர்களே, ஆண்களாக இருந்தால் சபரிமலைக்கு போயிடுங்க. பெண்களாக இருந்தால் சபரிமலை போறவங்களுக்கு நெய் தேங்காய் கொடுத்து விட்டுருங்க. சார், இந்த வசனத்துக்கும் சபரிமலைக்கு என்ன சம்பந்தம் உண்டான்னு கேட்டீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் முதல்ல கன்னிராசியில் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே ஐயப்பனுடைய நட்சத்திரம் 1. 2வது அந்த ஆட்டோ டிரைவர் அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. மேஷம்னா மலை, அஸ்வினினா கேது, கேதுன்னா ஞானம். தனித்து இருக்கிறார் ஐயப்பாங்க. அவர் தான் சொல்றாரு, 8ஆம் இடத்தை அவர் தான் வேலை செய்ய வைக்கிறார். அங்க அஸ்த நட்சத்திரம் இருக்கு, குருவோடைய நட்சத்திரம், புதனுடைய வீடு, சந்திரனுடைய நட்சத்திரம், குரு. இப்போ சார் இதுல குரு எப்படி சார் வரும் அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க. குரு நேராக தன் 7ஆம் பார்வையை பார்ப்பார் மீனத்தில் இருந்து. குரு சந்திரன் புதன் ஆகிய காம்பினேஷன் உள்ள இடம், சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய இடம். உத்திர நட்சத்திரம் இருக்குது, அஸ்த நட்சத்திரம் இருக்குது. சூரியனும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. அம்மையப்பர் சேர்ந்துட்டாரா?
சித்திரனை செவ்வாய் புதனுடைய வீடு, அண்ணன் தம்பி சேர்ந்துட்டான். இது ஒரு கூட்டு குடும்பம் சார். கன்னினா கூட்டு குடும்பம். கன்னின்னு சொன்னா பர்மா பஜார்னு சொல்லலாம், டி நகர்ல உஸ்மான் ரோட சொல்லலாம். இதெல்லாம் உலகியல் ஜோதிடம் முண்டைன் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, கன்னியில பிறந்தவர்கள் கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாதீங்கள். இன்னும் நடந்து போகக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இனிதே அமையும் சொல்லிட்டான். இவ்வளோ நாளா நீங்க குண்டும் குழியும் ஒரு ரோட்ல வண்டி ஓட்டிட்டீங்க. இப்ப பைபாஸ் NH வரப்போகுது. ஃப்ரீயா போறீங்க. ஹாயா இருங்க, ஃப்ரீயா இருங்க. சபரிமலைக்கு மாலை போட்டுருங்க. மாலை போடக்கூடிய பழக்கமே இல்லை சார் அப்படின்னாலும் இந்த வருஷம் முதல் வருஷமா கன்னிசாமியை மாலை போடுங்க. இது இறைவனுடைய வாக்கா நினைச்சு இறைவனே உங்களுக்கு சொல்றாருன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மாலை போடுங்க. எனக்காக போடாதீங்க. நானும் ஐயப்பன் கிடையாது. ஐயப்பனை பார்க்கணும்னு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க. இந்த வீடியோ மூலியமா நீங்க மாலை போடுவீங்க. பெண்களாக இருந்தால் நெய் தங்க கொடுங்க. அது ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் புதன் 7ல நீச்சம், 10ல உச்சம். கன்னி ராசிக்கு பொதுவாகவே சார் 7ஆம் இடத்து மூலியமா பெரிய தலைவலி உண்டு. என்னைக்குமே ஒன்று லைஃப் பார்ட்னர் மாறி அமைஞ்சிரும். சில பேருக்கு லைஃப் பார்ட்னர் பக்காவாக அமைஞ்சிச்சுன்னா இவர்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஸ்டாஃப் உலகத்துல மற்றவங்க சந்திக்கிறாங்களா, இதெல்லாம் 7ஆம் இடம். இந்த சமுதாயம் இவர்களை காயப்படுத்தி துன்புறுத்தி இவர்களை டவுன் ஆக்கினார். சில பேருக்கு சமுதாயத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல உறவுகள்லாம் கிடைச்சிடும், லைஃப் பார்ட்னரை சொதப்பிடும். இந்த 7ஆம் இடத்துல எதனா ஒரு தவறு நடந்தே தீரும். கண்ணினா அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப உஷாரா போடணும். ஆப்போசிட் பார்ட்டி வந்து கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட்ல நாளைக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக ஒருத்தவங்களை சேர்க்குறேன், ஒருத்தவங்களை வந்து நான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் சேர்க்குறேன். இதெல்லாம் கண்ணிக்கு ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். 7ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சம், அந்த இடத்துல தான் நீங்கள் அனுபவிக்க போறீங்க உங்கள் கர்மாவை. அப்போ 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று லைஃப் சொதப்பணும், இல்லைன்னா உலகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் சொதப்பணும். இது ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொதப்ப போறீங்கன்றது உண்மை. கண்ணில பிறந்த ஒருத்தவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வேலையை முடிச்சிங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டை மாற்றி இன்னொரு அக்ரிமெண்ட் அடிக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் நடக்கும். இது கண்ணிக்கு விதிக்கப்பட்ட விதி. ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசி இடத்துல திரிகோணம் அடைகிறார், திரிகோணஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார், திரிகோணஸ்தானத்தில் ஆட்சி அடைகிறார். அப்போ இயற்கையாகவே செம்ம டேலண்ட் பர்சன், புத்தி கூர்மை செம்ம ஷார்ப்பு, அப்படியே கத்தி வச்சு தீட்டின மாதிரி இருக்கும் அவங்க புத்திகள். ஆனா இருந்தும் இவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க இந்த வெளி உலக மக்களுக்கு. சில பேருக்கு கண்ணில லைஃப் சொதப்பும், சில பேருக்கு லைஃப் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் சுற்றமும் நட்பும் இவர்கள் பழகக்கூடிய பழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்த பெரிய ஹிட்டு கிடைக்காத அளவுக்கு இவர்களை அவர்கள் அடிமைத்தனப்படுத்துவதோ ஏமாற்றுவதோ இல்லை ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியாத இந்த கண்ணியை இழுத்தடிப்பாங்க. ஒரு கன்னிராசி இருக்காரு, பெரிய பிஸ்னஸ்மேன்னா அவர் ஒரு ஃபோன் பண்ணாருன்னா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் அப்புறம் வரேன் இப்போ வரேன்னு சொல்லியே காலத்தை ஓட்டிடுவார். அந்த 7ஆம் இடத்துல நீ என்ன தப்பு பண்ணி இன்னைக்கு நீங்க கண்ணியில பிறந்து அதே தப்பை 7ஆம் இடத்து மூலியமா அனுபவிக்கிறீங்க. இதுதான் ரியாலிட்டியான உண்மை. அப்போ இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆட்டோ டிரைவர் சொன்ன மாதிரி கேது நட்சத்திரம் போது 8ஆம் இடம் மேலே செய்வதன் மூலம் மலை மேலே இருக்கக்கூடிய கேதுன்னும் போது இது கார்த்திகை மாதம், இதெல்லாம் கணக்கில் வச்சு நம்ம சொல்றோம். சபரிமலை ஐயப்பன் மாபெரும் மாற்றத்தை கன்னிராசிக்கு கொடுக்க போறார். சரணாகதியே நம்புறவங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் உண்டு சார். நிச்சயமா நிச்சயமா சார். மருந்து கூட குணமாயிடும் நினைச்சு நீங்க சாப்பிட்றவங்க மட்டும்தான் குணமாகும். குணமாயிடுமா பார்க்கலாமேன்னு சாப்பிட்றவங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் கொடுக்கும். எண்ணத்துக்கு வலிமை உண்டு. அந்த எண்ணத்தை கட்டி அடக்கி ஆள வேண்டும் என்பதற்கு தானே மகான்களும் சித்தர்களும் காட்டுக்கு போனாங்க. அதனால நீங்க நம்பணும், சரணாகதியா நம்பணும். அந்த ஐயப்பனை சரணாகதியா நம்பணும். சாதாரண கடவுள் அல்ல அவர். பாண்டியேஷ வம்சதிலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆர்தான பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியமும் சொல்லிட்டான். பாண்டியேஷ வம்சத்திலகம் அவர்கிட்டலாம் நீங்க போயிட்டு போனா மாறிடுமா, கன்னிராசிக்கு மட்டும்தான் ஐயப்பனா, அவருக்காக தான் கோயில் கட்டினதா, இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நானே சொல்லுவேன், ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து கோயிலுக்கு போகாதீங்க, சரணாகதியை நம்புங்க. ஆனால் நான் கன்னிராசின்னு பேசும்போது ஐயப்பனுக்கு சொல்றது இதோடைய என்னுடைய தொழில் தர்மம். எனக்கு இயற்கை என்ன சைன் காட்டுதோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னா முன்னாடி ஒரு சைன் போர்டு இருக்கும். ஏன்னா நீ அதில் ஏறிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுன்ற தேவை. சைன் போர்டை பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஏற போறீங்க, அவ்வளோதான்.
சொல்லலை, உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ குளிர்து நம்ம ஜர்கின் போட்டுக்கலாமே, இயற்கை நம்மளை ஜர்கின் போட வேணாம் சொல்லலை. ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை. யாருன்னா ஜர்கின் போடுங்க சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதே விஷயம்தான். நீங்கள் ஐயப்பனை போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்றத இந்த இயற்கை நம்மளுக்கு ஐயப்பன் கன்னிராசிக்கு சொல்ல வச்சிருக்கா. ஏன் அந்த கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம், இனி வரும் காலம் நல்ல காலம் நான் சொல்கிறேன்னா, சபரிமலைக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சன்னிதானம் கிட்ட வரும்போது ஃப்ரீ ஆகிடும் மைண்டு. ஸோ அந்த வசனத்தை பொருத்தி பார்க்குறோம், இவ்வளோ தூரம் வந்துட்டுண்டா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் டவுன் தான். தாவளம்னு சொல்லுவாங்க அது பேரை. பெரிய பாதையில் வரவங்க தாவளம்னு சொல்லுவாங்க. சின்ன பாதையில் போகிறவங்க அப்பாச்சி மேட்டை தாண்டினா போதும், சரங்குத்தி வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுவாங்க. புல்மேட்டில் வரவங்க புல்மேட் டவுன் இறங்கும்போது ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சன்னிதானத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி கடந்து வந்த காலங்களை பற்றி கவலை வேண்டாம், இனி வரும் காலங்கள், நடக்கக்கூடிய காலங்கள் நிறைய இருக்கு, நடக்க வேண்டிய நாட்கள் அதிகமாக இருக்குன்னு கரெக்டாக போட்டிருக்காரு அந்த வசனத்தில். அதனால் ஐயப்பன் உங்களை வழிகாட்டுவார். அவர் யோகாசனத்தில் அமர்ந்திருக்கார். அவருடைய நிறைய தகவலை நம்ம இந்த கலியுக மக்களுக்காக பேசியே ஆகணும். ஏன்னா கலியுக கடவுள் அவர், கலியுக கடவுளை ஐயப்பன். முருகன், அம்பாள் அனைவருமே இந்த உலகத்தில் அருள்பாலித்து கொண்டு இருந்தாலும் ஐயப்பன் ஒரு தனித்துவமான ஞான கடவுள் என்பதை நான் அடிக்கடிக்கு சொல்லிப்பேன். அவருடைய அனுஷ்டானங்கள், நியமங்கள், நிஷ்டைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப விளக்கக்கூடிய டைம் ஸ்பேஸ் இல்லாததுனால எளிமையாக சொல்லிடுறேன். அவரை போய் பாருங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்க போக முடியாதவங்க நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உச்சத்தை தொடுது என்பதை மட்டும் பாருங்கள். ஆனால் சரணாகதியை நம்பிப்போம். நிச்சயமாக சார், நிச்சயமாக. இந்த வீடியோ ஒருத்தர் முதல்ல பார்க்குறாரு, நிச்சயமாக ஒரு மாலை போடுவார் சார். ஏன்னா மாலை போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அவர் கண்ணில் மாட்டுது. நான் சொன்னேன் பாருங்கள், எனக்கு குளிர்துன்றதுனால நான் வெளியே போகல, அந்த வசனத்தை பார்க்கணுன்றதுக்காக எனக்கு குளிர் அதிகப்படுத்துகிறார் இறைவன். இவனை இங்கே அதிகப்படுத்தினா தான் நான் இவன் கீழே போவான்னு இயற்கைக்கு தெரிஞ்சுக்குது. நான் கீழே போகிற டைமில் கரெக்டாக அந்த வண்டி வருது. அப்போது இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் தானே, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது ஒரு ஆட்டோவாக பார்த்தா அது ஒரு ஆட்டோ, அது ஒரு அசனமாக பார்த்தா அது ஒரு அசனம், அது ஒரு வசனமாக பார்த்தால் அது வசனம், அது ஒரு வசனமாக பார்த்தால் வசனம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்களேன். அது அசால்ட்டாக ஒரு வசனம் பார்த்தா வசனம், அது இறைவன் கொடுத்த வசனமாக பார்த்தால் வசனம். நம்ம பார்க்குற விதங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் தான் வேறே கண்டி இயற்கை நம்மளுக்கு சரியாக வழிகாட்டுது என்பதை இதன் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அருமை சார், அருமை. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்கள் சார். சுகமே சொல்லுங்கள் சார்.